இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அதே இடத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள். இந்திய பெருங்கடலில் கிழக்கு பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது அதே பகுதியில் நீடித்து வருவதாகவும், மேலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரம் வரையிலும் அதே பகுதியில் நீட்டிக்க வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் அது இலங்கையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருந்தது. கடந்த 2 நாட்களாகவே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடித்து வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு இலங்கை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அதே இடத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள். இந்திய பெருங்கடலில் கிழக்கு பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது அதே பகுதியில் நீடித்து வருவதாகவும், மேலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரம் வரையிலும் அதே பகுதியில் நீட்டிக்க வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் அது இலங்கையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருந்தது. கடந்த 2 நாட்களாகவே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடித்து வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு இலங்கை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.